வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நவம்பர் 10 அறிவியல் தொடர்பான மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது அறிவியலை எவ்வாறு அமைதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துவது என்பதை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது தான் இந்த நாள். அல்லது அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் அறிவியல் எத்தகைய மகத்தான பங்களிப்புகளை அளித்திருக்கிறது என்பதை உணர்த்துகிற விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 2001 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ அமைப்பு இதை அறிவித்தது. இந்த அமைதிக்கான அறிவியல் மற்றும் வளர்ச்சிக்கான அறிவியல் குறித்த இந்த நாளை 2002 முதல் உலகமெங்கும் இந்த நாள் பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்படி பார்க்கிற போது நாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு மனிதகுலம் எத்தகைய நிலையில் இருந்தது, 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனிதகுலம் எத்தகைய நிலையில் இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் அறிவியலின் காரணமாக எத்தகைய மகத்தான ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த உலகம் பெற்றிருக்கிறது, மனிதகுலம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் உணரலாம். சிலர் இங்கு அறிவியலுக்கு எதிரான மனப்பான்மையை உருவாக்குவதிலும் சிலர் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அதாவது அந்த காலத்தில் எல்லாம் சிறப்பாக இருந்தது, அந்த காலத்தில் மக்கள் சுகாதாரமாக வாழ்ந்தார்கள், அந்த காலத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், அறிவியல் தொழில்நுட்பத்தால் தான் வாழ்க்கை முறை சீர்குலைந்து விட்டது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய பிற்போக்கு சக்திகள் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அந்த காலம் எப்பொழுதுமே நன்றாக இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலம் என்று சொல்லப்படுகிற சில நூற்றாண்டுகள், 1 நூற்றாண்டு 2 நூற்றாண்டுக்கு முந்தைய காலம் என்பது மனிதகுலத்திற்கு கொடுமையான காலமாக இருந்தது. பல விதங்களிலும் மனிதர்களுக்கு எதிரான ஒரு காலமாகத்தான் அது இருந்தது. ஆனால் 1 நூற்றாண்டு அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் மனிதகுலத்தை மேலும் மேலும் வளர்ச்சி பாதையிலும் சமாதானத்தின் பாதையிலும் இட்டு சென்றிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக 3 துறைகளை நாம் இங்கு எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். அதாவது ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதாவது தட்பவெப்பநிலையை அறிவது, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது, காலநிலை மாற்றங்கள், அதாவது மழை வெயில் போன்றவற்றை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப நம்மை தகவமைத்துக் கொள்வது, அதேபோல் காற்று மாசு, நீர்நிலை மாசு போன்றவற்றை எவ்வாறு தடுப்பது, இப்படி பல விஷயங்கள், புவி வெப்பமயமாதல், இதையெல்லாம் கண்டறிவதில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் பெரிதும் பயன்படுகின்றன. இன்னொரு புறம் தகவல் தொழில்நுட்பம் என்பது, தகவல் தொழில்நுட்பம் இன்று மனிதகுலத்தினுடைய முகத்தையே மாற்றியமைத்திருக்கிறது, சிந்தனா முறையே மாற்றியமைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் தனித்தனி இனக்குழுக்களாக மக்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக மனிதர்கள் இணைக்கப்பட்டார்கள், பண்பாட்டு பரிவர்த்தனைகள் நடந்தன. அதன் மூலமாக இன்றைக்கு, அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு தந்தி முறை அல்லது ஒரு தொலைபேசி என்பதில் ஆரம்பித்து செல்ஃபோன், இன்றைக்கு இன்டர்நெட், இப்படி எத்தனையோ விதங்களில் வணிகம், கலாச்சார பரிமாற்றங்கள், மனிதர்களிடையே தனிமனித வளர்ச்சி, இப்படி பல விஷயங்களிலும் தகவல் தொழில்நுட்பம் ஒரு பெரும் புரட்சியை நிகழ்த்தி இருக்கிறது. இடையில் நம் மின்சாரம் போன்றவற்றினுடைய கண்டுபிடிப்புகள், மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதன் வழியாக எத்தனையோ வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய உபகரணங்கள், இதை எல்லாவற்றையுமே நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். மின்சாரத்தை சார்ந்து எவ்வளவு பொருள்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. 1 நூற்றாண்டு முன்பு வரைக்கும் அதெல்லாம் மிக அரிதாகவே இருந்தன என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால் அறிவியல் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் வளப்படுத்தி இருக்கிறது, மேம்படுத்தி இருக்கிறது என்பதை அறியலாம். எல்லாவற்றையும் விட முக்கியமானது மருத்துவம் சார்ந்த கண்டுபிடிப்புகள். ஒரு காலத்தில் மிகப்பெரிய கொள்ளை நோய்களால் மக்கள் பெருமளவு உயிரிழந்து கொண்டிருந்தார்கள், காலரா போன்றவற்றினால். அதே போல் இளம்பிள்ளை வாதம், இன்னும் பல நோய்கள், பெரியம்மை, இப்படி பல நோய்கள், அதே போல் காலரா போன்ற நோய்கள், இது எல்லாமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்திருந்தன. ஆனால் ஏராளமான நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன, மருத்துவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்று அறிவியல் கண்டுபிடிப்பின் வழியாக மனிதர்களுடைய சராசரி ஆயுள் 1 நூற்றாண்டுக்கு முன்பு 30-35 என்று இருந்தது, இன்றைக்கு 75 கடந்திருக்கிறது என்று சொன்னால் இதுவும் அறிவியலால் தான் சாத்தியப்பட்டது. அறிவியல் என்பது சமாதானத்திற்கானது, அறிவியல் என்பது வளர்ச்சிக்கானது. மனிதகுலம் கடந்த 2 நூற்றாண்டுகளாக அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வழியாக மகத்தான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடைந்திருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவு கூறுவது மட்டுமல்ல, அறிவியல் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்வதன் மூலமாக கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போகவும் அறிவியலால் மனித வாழ்வு மேம்படவும் நாம் அயராது உழைப்போம் என்பதை இந்த நாளில் நாம் உறுதி மேற்கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எப்போதும் உலகத்தில் பல்வேறு கோட்பாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த கோட்பாடு தான் சரி என்று சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு விதமான கோட்பாடு மேலோங்கி நிற்கும். அது அரசியல் சார்ந்த கோட்பாடாகத்தான் இருக்க வேண்டும், சமூகம் சார்ந்த கோட்பாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. தனி மனிதர்கள் சார்ந்த கோட்பாடுகளிலும் கூட வெவ்வேறு நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்ட இரண்டு கோட்பாடுகள் சமரசம் செய்து கொள்ளலாமா, இல்லை முழுக்க முழுக்க தூய்மைவாதத்தில் காலூன்றி நிற்க வேண்டுமா என்பது இது ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளும் நடக்கிற போராட்டமாக இருக்கலாம். ஒரு குழுவில், ஒரு சமூகத்தில், ஒரு நாட்டில் நடக்கிற போராட்டமாகவும் இருக்கலாம். இதனை சமரசம் என்பதை காம்ப்ரமைஸ் என்றும், ஆங்கிலத்திலே அந்த தூய்மைவாதம் என்பதை பியூரிட்டனிசம் என்றும் சொல்லுவார்கள். இந்த தூய்மைவாதம் என்பது ஒரு முழுமையை நோக்கியது, ஒரு பெர்ஃபெக்ஷன். சிலருக்கு சில வேலைகளை செய்தால் 100க்கு 100 அது சரியாக செய்கிற வரைக்கும் ஒரு மன நிறைவு ஏற்படாது. ஆனால் எது உண்மை? 100க்கு 100 சரியாக யார் ஒருவராலும் எந்த செயலையும் செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மை. அதற்காக எதையுமே சரியாக செய்ய வேண்டாம் என்று முடிவெடுப்பது அல்ல. இந்த இரண்டுக்கும் இடையிலே தான் நம்முடைய கோட்பாடு அமைய வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. அதாவது 100க்கு 100 சரியாக இருப்பது, பெர்ஃபெக்ஷன் இஸ் அ மித் என்று ஆங்கிலத்திலேயே ஒரு சொலவடை உண்டு. அதாவது எல்லாம் சரியாக இருக்கிறது என்பது ஒரு மாயை. அப்படி இருக்க முடியாது. எல்லாம் அதனுடைய அளவு சார்ந்தது. நாம் பார்க்கலாம், திருக்குறளில் வள்ளுவர் எவ்வளவு கவனமாக அந்த தொடரை பயன்படுத்தி இருக்கிறார். குணம் நாடி குற்றமும் நாடி என்கிறார். இரண்டும் கலந்து கிடக்கும் என்பதற்காகத்தான் அந்த தொடரை வள்ளுவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும், குணம் நாடி. ஆனால் அதிலும் கவனமாக வள்ளுவர் எதனை முதலில் சொல்கிறார் என்று பார்க்கலாம். குணத்தை பாருங்கள், முதலில் அதுதான் முதன்மையானது. போனால் போகிறது குற்றத்தையும் பாருங்கள், அதுதான் குணம் நாடி குற்றம் நாடி என்று சொல்லாமல் குணம் நாடி குற்றமும் நாடி என்று சொல்லுகிறார். எனவே குற்றத்தை குறைத்து கொண்டே போக வேண்டும் என்பது தானே தவிர குற்றமே இல்லாமல், தவறுகளே இல்லாமல் எந்த ஒன்றையும் யாராலும் செய்துவிட முடியாது. அப்படி சிலர் ஒரு தூய்மைவாதத்தில் காலூன்றி நிற்பார்கள். எனக்கே ஓர் அனுபவம் உண்டு. பெயர் குறிப்பிடாமல் நான் இதனை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், அவருடைய மிக அருமையான ஒரு நூல் அச்சாகி வந்துவிட்டது. ஆனால் அதை அவர் படிக்கிற போது பல இடங்களில் எழுத்துப்பிழைகள், மிகப்பெரிய பொருட்பிழை என்று கூட சொல்ல முடியாது, எழுத்துப்பிழைகள் தான். அவற்றை பார்த்தவுடனே அவர் சொன்ன அந்த சொல் இருக்கிறதே, எனக்கு இப்போதும் மறக்க முடியாததாக இருக்கிறது. அவர் சொன்னார், இவை எல்லாவற்றையும் அப்படியே தூக்கி எறிந்து விடுங்கள், புதிதாக அச்சிடலாம். ஏன் என்று பதறிப்போய் அந்த பதிப்பாசிரியர் கேட்டார். நான் பக்கத்தில் இருக்கிறேன். இத்தனை பிழைகளோடு இந்த புத்தகம் வரக்கூடாது. அவர் சொல்லுகிறார், 1000க்கு மேற்பட்ட 1200 படிகள் அச்சிட்டு விட்டோம். சரி, வேண்டுமானால் அந்த பணத்தை வேண்டுமானால் நான் கொடுத்து விடுகிறேன். ஆனால் என்னுடைய புத்தகம் இப்படி பிழைகளோடு வரக்கூடாது. எங்கே கவனிக்க வேண்டும் என்றால், மிகப்பெரிய பிழைகள் நேர்ந்துவிடக்கூடாது. ஆனால் சில எழுத்துப்படைகளுக்காக ஒட்டுமொத்தமாக 1200 புத்தகங்களையும் எரித்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த தூய்மைவாதம் என்பது. எதை செய்தாலும் ஒரு பிழை, ஒரு சிறு தவறு கூட நடந்துவிடக்கூடாது என்று கருதுவது உலக இயல்புக்கு ஏற்றதில்லை. தவறுகள் வரும், பிழைகள் வரும். கால ஓட்டத்தில் அவைகளை திருத்தி கொண்டே நாம் மேலேற வேண்டுமே தவிர முழுமையாக தவறுகளே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கருதுவது தூய்மைவாதம் என்றால், எல்லா தவறுகளும் இருந்துவிட்டு போகட்டும் என்று கருதுவது இன்னொரு விதமான சமரசம். இரண்டிற்கும் இடையில் தான் இருக்கிறது. எங்கே தவறு நேர்ந்திருக்கிறது? நாம் சொல்ல வருகிற பொருள் பிழையாக இருக்கிறதா, அல்லது சொல்ல வருகிற அந்த முறை பிழையாக இருக்கிறதா என்று பார்ப்பது வேறு. அந்த சொல்லில் எங்கேனும் எழுத்துப்பிழை இருக்கிறதா என்பது வேறு. ஐயா பெரியார் அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள். ஆங்கிலத்தில் ஒரு ஏடு நடத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. அந்த ஏடு வருவதற்கு காலதாமதம் ஆயிற்று. அருகில் இருக்கிறவர்களை அழைத்து பெரியார் கேட்டார், ஏன் இன்னும் வரல? ஒன்றும் இல்லை, எல்லாம் தயாராகிவிட்டது. கொஞ்சம் ஆங்கிலத்தில் தொடர்பிழைகள், எழுத்துப்பிழைகள் இருக்கின்றன, சீக்கிரம் சரி பண்ணுங்க. ரொம்ப எழுத்துப்பிழையை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சவன் தானே படிக்கிறான், திருத்தி படிச்சுக்குவான், அவனே திருத்திக்குவான் என்று சொன்னார். மிகவும் அந்த எழுத்துப்பிழைகளுக்காக கூட அப்படி காலந்தாழ்த்த வேண்டாம் என்பது தானே தவிர பொருட்பிழை இருந்தால் குற்றமில்லை என்று சொல்ல முடியாது. எனவே நாம் எங்கே நிற்க வேண்டும்? எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு போய்விடலாம் என்கிற இடத்திலும் நிற்கக்கூடாது. எல்லாம் சரியாக வந்தால்தான் அது சரி என்கிற இடத்திலும் நிற்கக்கூடாது. இரண்டிற்கும் இடையில் தான் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இடம் இருக்கிறது.
கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு எஜுகேஷன், அதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம்.
ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம், அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.